ஒரு தடவை எம்ஜிஆர் ஐயாவோட பிருந்தாவனமான ராமாவர தோட்ட வீட்டுக்குள்ளே வெள்ளம் புகுந்துருது. அதனால் வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆர் ஐயா வந்து படகு உதவியால் மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து கன்னிமாரா ஹோட்டல் இருக்குது, அங்கே தங்குறாரு. ஒரு வாரமாகவே அவர் அங்கே தான் தங்கிட்டு இருக்காரு. அவர் அங்கே தங்கி அரசு வேலையெல்லாம் பார்க்குறனால அந்த ஹோட்டல் வந்து தலைமைச் செயலகமாகவே மாறிடுது. அரசு அதிகாரிங்க, அமைச்சர்கள் எல்லாமே இவர் கூட ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு உயர் அதிகாரி ஒருவரோட தேவையில்லாத முறைகேடான செயலால் இவருக்கு அவப்பெயரும் இவரோட அரசுக்கு அவமான செயலாகவும் அமைஞ்சு போயிடுது. அதனால் சஸ்பெண்ட் ஆர்டரை கையில் வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரியை வர சொல்லி உத்தரவு போடுறாரு. அவர் உத்தரவு போட்ட அரை மணி நேரத்துலேயே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து அலறி அடிச்சுட்டு பயந்து ஓடி வர்றாரு. அப்போ வந்து மத்தியான நேரம் சாப்பாட்டு நேரம் மணி 1 1:30 அது மாதிரி. அப்போது எம்ஜிஆர் முகத்தில் பயங்கர கடுகடுப்பாக இருக்குது. இப்படி மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்சிட்டிங்களே, அந்த அரசு அதிகாரி வரட்டும் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக இருக்கார். அவர் வரவும் அவர் முகத்திலேயே இந்த வீசிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் அதை நினச்சே பயந்துக்கிட்டே வர்றாரு அதிகாரி. அப்போ மத்தியானம் உணவு நேரங்கிறனால கரெக்டாக ஐயாவுக்கு சாப்பாடும் வந்துடுது. இவர் உள்ளே வரும்போதே சாப்பாடும் வரவே ஐயா வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவர் எப்போயுமே அப்படி தானே கேட்பார். அதே மாதிரி அவர் தப்பு பண்ணுறவராக இருந்தாலும் அவரை பார்த்து அப்படி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அதிகாரி வந்து சாப்பிட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பொய் தான் சொல்கிறாருங்கிறத அவருக்கு பார்த்தாலே தெரியுது. நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்க, முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காரு. இல்லை நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சு உங்களுக்கும் உங்களோட அரசுக்கும் அவப்பேர் ஏற்படுற மாதிரி செஞ்சுட்டேன். எனக்காக நீங்கள் இவ்வளோ சிரமம் எடுத்து என்னை போய் சாப்பிட வேற சொல்கிறீங்களே ஐயா, உங்களோட இந்த மாதிரி குணம் யாருக்கு இருக்கும், எனக்கு அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. இப்போ சாப்பிட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு மறுபடியும் ஒரு தோரணையாக கேட்கவும் ஐயா அவ்வளோ பயந்து போய் உடனே அதிகாரி டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. உடனே இவர் வழக்கமான பாணியில் அவருக்கு அதை வைங்க இதை வைங்கன்னு உபசரித்து சாப்பிடலாம் வச்சுட்டு மறுபடியும் அவர் உள்ளே இருக்க ரூமுக்குள்ளே போயிடுறாரு. அவர் பின்னாடியே இந்த அதிகாரியும் போகிறார். உடனே இவர் சஸ்பெண்ட் ஆர்டர் அவர் கையில் கொடுத்துட்டு இனிமேல் என்னை வந்து பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. இந்த அதிகாரிக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் அம்மா உடம்பு முடியாமல் இருக்காங்க, பையன் படிக்கிறான், கல்யாண வயசில் பொண்ணு இருக்குது, இப்படி ஒன்று ஒன்றா யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தப்பு பண்ணது தப்பு தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போது எப்பயுமே அவர் அரசாங்க காரில் தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தார். அன்றைக்கி முறையாக ஆட்டோவில் வந்து இறங்குறாரு. அவர் வர முன்னாடியே வேன் நிறைய ஜாமான்லாம் வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே வேன் புறப்பட்டு போயிடுது. அப்புறம் அவர் மனைவிக்கிட்டே இதெல்லாம் என்னது அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவங்க ஐயா வந்து 2-3 மாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பு புளி மிளகாய் எண்ணெயிலேருந்து எல்லா மளிகை சாமானையும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, என் கையில் வந்து காசும் கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவருக்கு சட்டப்படி தீர்ப்பும் கொடுத்துட்டு தர்மப்படி உதவும் கணம் இவருக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் ஐயா, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனசாலையும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் அப்படின்னு அவர் பாடுற பாடல் வரி ஞாபகத்துக்கு வருது.